மதுரையில் பார்வை குறைபாடுடையவரை தாக்கிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் மாவட்ட போலீஸ் எஸ்பியிடம் மனு அளித்தனர். பார்வை குறைபாடுடைய தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சங்கரபாண்டி மதுரையிலிருந்து நெல்லைக்கு அரசு பேருந்தில் கடந்த 30ஆம் தேதி சென்று கொண்டிருந்தார். அப்போது சலுகை கட்டண பயணச்சீட்டு வழங்குவது தொடர்பாக நடத்துனர் தகராறு செய்தார். பின்னர் சங்கரபாண்டியை நடத்துனர் திருமங்கலத்திலேயே இறக்கிவிட்டார். அப்போது அங்கு வந்த திருமங்கலம் டவுன் போலீசார் சங்கரபாண்டியை விசாரித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்காமல் அவரை தாக்கியுள்ளனர். இந்நிலையில் சங்கரபாண்டியை தாக்கிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வெள்ளிக்கிழமையன்று மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் மாவட்ட போலீஸ் எஸ்பி பாலகிருஷ்ணனிடம் புகார் அளித்தனர். மாற்றுத்திறனாளிக்கான சலுகை கட்டண பயணச்சீட்டை தர மறுத்ததனால் ஏற்பட்ட ஒரு வாக்குவாதத்தில் பேருந்து நின்றபொழுது பேருந்தை மறித்து தன்னுடைய எதிர்ப்பை சங்கரபாண்டி காட்டினார். அந்த சமயத்தில் திருமங்கலம் டவுன் காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலரிடம் இவர் ஒப்படைக்கப்பட்டு காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மிக கடுமையாக தாக்கப்பட்டார். இந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சங்கரபாண்டி மீது தாக்குதல் நடத்திய காவலர்கள் மீது சஸ்பெண்ட் உட்பட நடவடிக்கை எடுப்பதாகவும் அந்த குற்றம் இழைத்த அந்த பேருந்து நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை பரிந்துரை செய்வதாகவும் உறுதியளித்துள்ளார்கள். ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் புகார் கொடுக்க எஸ்பி அலுவலகம் வந்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.